அடா தாத்தா வாங்க வாங்க. என்னங்க கல்யாணத்துக்கே வரல, தான் கொஞ்சம் வருத்தம். சரி இப்பயாவது வந்தீங்களா, வாங்க உட்காருங்க. தம்பி கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, அதான் வீட்டுக்காவது வந்து பார்த்து மொய் வச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஆ கொடுங்க கொடுங்க. எங்க உங்க மகன் வரலையா? அதான் என் ஜீர்தோஸ்து. அதான்பா அவனோட மகன் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு அவன் வருத்தத்தில் இருக்கான். என்ன தாத்தா ஒரு பவுனுக்கு மேலே தேர மாட்டேங்குது? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா உங்கள் மகன் கல்யாணத்துக்கு ஒரு பவுன் வச்சாரு. ஆனால் இப்போ நீங்கள் என் மகன் கல்யாணத்துக்கு தான் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கீங்க. எப்பயாவது கொண்டு வந்தீங்களே. கண்ணு அது தங்கம் இல்லைப்பா, கவரிங் செயின் தான். யோ எங்கள் அப்பா கொண்டு வந்து மொய் வச்சது தங்கம், என்ன நீ கவரிங் செயினை கொண்டு வந்து ஏமாத்துறியா? வெக்கமா இல்லை? இந்தா இது நீ எடுத்துட்டு போ. சரி சரி நில்லு, கவரிங் வேலையும் ஏறுதான். அந்த பையன் என்கிட்டே இருக்கட்டும், கொடுத்துட்டே போ. இதுக்கு தான் உன் பையன் ஓடி போய் ஒண்டிட்டானோ? ஏண்டாடே உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காத, ஏதோ ஓவராக வை பேசுகிறா. உங்கள் அப்பன் என் மகனுக்கு பவுன் எடுத்து போடும்போது கேவலம் வெறும் 10,000. ஆனால் இப்போது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விலை கூட தான் 5 ரூபா இருந்தது. இப்போ கிலோ 100 ரூபா. அதுக்குன்னு சோறு திங்காமலா இருக்கீங்க? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக பேசுகிறானே, அதான் ஒரு பாயிண்ட் கிடச்சிருது. எங்களுக்கு அரிசி வாங்குற அளவுக்கு தான் சம்பளம் தராங்க, ஒன்றும் தங்கம் வாங்குற அளவுக்குலாம் சம்பளம் தரல. இவங்க பேசுறது லாஜிக்காக தானே இருக்கு. யோசிக்கிறான் அண்ணன் 2 வீட்டு சேர்த்து போட்டால் தங்கமே வேண்டான்னு போடுவான். ஐயா நீங்கள் ஒரு பவுன்லாம் தர வேண்டாம், 1/4 பவுன் மட்டும் கொடுத்துருங்க. தங்க விற்கிற விலைக்கு எனக்கு 1/4 பவுன் மட்டும் போதும். ஆனால் காப்பவுன்னு தரணுமா? எங்களால் அப்பவும் தர முடியாது, இப்பவும் தர முடியாது, எப்பவுமே தர முடியாது. ஏன்னா எங்கிட்டலாம் கேட்ச் இல்லை. ஆனால் 30 வருஷத்தில் நகலாம் 5 லட்சம் ஆகி போயிடும். என் பேரெலாம் வந்து எப்படி தான் மொய் வச்சு சேர்த்த போகிறானோ தெரியலையே.